ஹாய் buddies, வெல்கம் டு சைக்கிக் ஃபாக்ஸ். எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். இதுல இன்னொரு பிரச்சனை வேற. ரூம்மேட்ஸ்ன்னு எனக்கு கிடைச்சிருக்காங்களே, எப்போ எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? ஓ, நான் இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் கூட தான் இருந்தேன். அதாவது தேர்ட் இயர்ஸ். அவங்களே நான் அது பண்ணேன் இது பண்ணேன் இப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு என்னடானா எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்ல முடி இருக்கு எடுத்து போடுன்றா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி நல்லா ஊத்துன்றா. பார்த்தாலும் என்னமோ அவ மட்டும்தான் சரி, நாங்க எல்லாருமே தப்பு. எப்பா, அதெல்லாம் கூட பரவாயில்ல, விட்டுறலாங்க. இன்னொரு விஷயம் பண்ணா பாருங்க, இன்னைக்கு என் பெட்டு கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். என் காட்டு நான் பெட்டை விட குட்டியா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நவுத்துனேன். அதுவும் அவ காட்டு கூட நவுத்தல, என் ஃப்ரெண்டு காட்டு கொஞ்சோண்டு நவுத்துனேன். அதுக்கு உடனே அவ மூஞ்ச பார்த்தேன், ஐயோ அப்படியே என்ன சொல்லணும் ஆனா சொல்ல முடியல, அப்படி மூஞ்சி வச்சிருக்கா. சரி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு அவளே வந்து கேக்குறா. என்ன கேட்டா தெரியுமா? நான் இன்னும் கொஞ்சம் நவுத்திவா இந்த சைடு அப்படின்றா. ஏற்கனவே அவளுக்கு ஒரு டைல்ஸ் ஃபுல்லா, ஒரு டைல்ஸை தாண்டியே அவளுக்கு இடம் இருக்கு. நான் இந்த பெட்டு போட முடியாம பெட்டை கவுத்து போட்டு உட்கார்ந்துருக்கேன். என்னமோ மேடம்க்கு கம்ஃபர்டபுளா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? இங்க நான் என் நெசசிட்டியே வித்துட்டு சரி பரவாயில்ல, அவங்களுக்காக எல்லாருக்காகவும் பார்க்கணும்னு யோசிச்சா அவங்க அவங்க கம்ஃபர்ட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்புறம் நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க அவங்களோட கம்ஃபர்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால மற்றவங்களுக்காக யோசிக்காம மற்றவங்களுக்காக பண்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு நமக்காக கொஞ்சம் திங்ஸ் நம்மள ஹாப்பி ஆக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணா நம்ம வாழ்க்கைய ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சொல்லுங்க படி. அவ்வளோதான் இன்னைக்கு. டாட்டா, பை பை.